நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட எதிராக நின்று பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆள், நம்ம முதுகில் குத்துறக்கூடிய பல மனிதர்கள் நம்ம கூட சுற்றிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுமா இல்லை சகிச்சுட்டு போகணுமா அப்படின்றத பல பேருக்குள்ளே இருக்கும். அவங்க இருந்தாலே நம்மளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு முடிவு எடுங்க. அப்படி நம்மளை முதுகில் நம்மக்கிட்ட சிரித்து பேசிட்டு நம்ம முதுகில் குத்துற மனிதர்களை நம்ம கூட வச்சுக்காம அவங்கள விலக்கி அவங்கள தூரம் போடுறதா மாதிரி இருக்க பாருங்க. அவங்க தேவையே இல்லை நம்ம வாழ்க்கையில். இது பண்ணுறனால சில உறவுகள் நீங்கள் இழக்க நேரிடும். பரவாயில்ல, அது அவங்க விட்டு விலகி போனாலும் நம்ம கூட இருக்கும் சில பேர் போனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு சர்டன் டைமில் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பவராகவும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இந்த சொசைட்டியோ நம்ம கூட இருக்கிற உறவுகளோ நிச்சயமாக நம்மளை தேடி வருவாங்க. அதுக்கு அந்த முதுகுல குத்துறவங்களை தூக்கி எறியறனால நீங்கள் பாதிக்கப்படுறது அந்த சில நாட்கள் வலி இருக்க தான் செய்யும். அது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பவராகவும் உங்கள் உண்மை தன்மையும் நிச்சயமாக வெளியில் வரும். அப்போ நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கும் தெரியும், இந்த சொசைட்டிக்கு இந்த உள்ள இருக்கிற நம்ம உறவுகளுக்கும் தெரிய வரும். அதனால் நீங்கள் தயவு செய்து அவங்கள தூக்கி போகிறனால பயப்படாதீங்க, தூக்கி போடுங்க. நான் இருக்கிறேன் உங்க கூட, உறவாகவும் நண்பனாகவும் இருக்கிறேன். செஞ்சு பாருங்கள். நான் அதை செஞ்சு பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் பவராக இருக்கேன். அதுக்காண்டி நம்ம எல்லாரையும் தூக்கி போகணுன்னு அவசியம் இல்லை. நம்மளை குத்தி குத்தி பார்த்துக்கிட்டு சந்தோஷம் அடைகிறதும் சில ஜென்மங்கள் இருக்கிறது. அவங்கள தூக்கி போடுங்க, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.